சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்டனா தான் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா நம்ம தக்காளி கூட்டு செய்ய போகிறோங்க. எதுக்காகனா காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்குங்க. ஸோ 2க்குமே சூப்பர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. அதனால தான் 2 இன் 1 ப்ராசஸாக ரெடி பண்ணிவிட்டேன். தக்காளி இப்போ ரேட்டு சீப்பாக தான் இருக்குது. ஸோ தக்காளியும் போட்டுட்டு நல்லா உப்புக்கல் போட்டு வதக்கி விட்டுறணுங்க. நல்லா தண்ணியே ஊற்றக்கூடாது. இதிலேயே சுருள சுருள நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டு இறக்கிடணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம வீட்டு பெரிய பெருச்சாளி எப்போ சப்பாத்தி போட்டாலும் வந்துடும். நிலாவுக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூரிய கதிர்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து அந்த சூரிய கதிரவன் வந்து நம்ம ஃப்ளோரில் விழுந்திருக்காரு. இது அப்படியே 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஃபோட்டோவில் வந்து பிரதிபலிப்பு சூப்பராக இருக்கும் பார்க்க. அப்புறம் சப்பாத்தி சுட்டு அப்படியே அழகாக ஹாட் பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டேங்க. முருங்கைக்கீரை சப்பாத்தி தாங்க. எது எதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோமோ அது அதில் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி தோசையில் சேர்த்து காட்டியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் காட்டியிருக்கேன். பெசஞ்சு 10 நிமிஷம் தாங்க போட்டு எடுத்தேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் மாமாவுக்கும் எடுத்து வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேங்க.